கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்த்துதல் சொல்கிறார். Our dear friend Luke the doctor and the Demas send greetings. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் இன்னொன்று என்னப்பட்டிருக்கு தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இன்றைக்கி தலைப்பு வந்து விச் மாஸ்டர் வில் யூ சூஸ்? உங்களுக்கு எந்த தலைவனை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்? டெமாஸ் இஸ் மென்ஷன்ட் ஒன்லி 3 times இன் பால்ஸ் லெட்டர்ஸ். பவுலுடைய கடிதங்களிலே இந்த தேமாவை 3 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அண்ட் தீஸ் 3 ரெஃபரன்சஸ் டெல் அ சேட் ஸ்டோரி. இந்த 3 குறிப்புகளுமே ஒரு சோகமான கதையையே நமக்கு சொல்கின்றன. ஃபர்ஸ்ட், பால் கால்ஸ் ஹிம் டெமாஸ் ஒன் ஆஃப் மை ஃபெலோ workers and links him with 3 good men, Mark, Aristarchus and Luke. மார்க்கு, அரிஸ்தர்க்கு, லூக் இவர்களோடு அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார். கூட உடன் ஊழியக்காரனாகிய தேமா அப்படின்னு சொல்லுகிறார். பிலேமோனில் சொல்கிறாரு. அண்ட் லூக், தென் பால் சிம்ப்ளி கால்ஸ் ஹிம் டெமாஸ் வித் நோ ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் கமெண்டேஷன். அவரை குறிப்பிட்டு சொல்வதற்கோ அல்லது அவனை பாராட்டுவதற்கோ எந்த விதமான சொல்லையும் இல்லாமல் தேமா அப்படின்னு கொலோசியரில் சொல்கிறார். பட் இன் த தேர்ட் ரெஃபரன்ஸ் பால் டெல்ஸ் us what became of him. Demas, because he loved this world, has deserted me. அப்போ 2 தீமோத்தேயுவில் சொல்கிறார், தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு விலகி போனான், என்னை விட்டு விலகி போனான்னு சொல்கிறார். பவுலை விட்டு எத்தனை பேர் விலகி போனார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பர்னபா பவுலை விட்டு விலகி போய்விட்டார். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் விலகி போயிட்டாங்க, சண்டை போட்டு பவுல்கிட்டருந்து விலகி போயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து காட்சியளித்ததை பார்த்தவர்களில் இவர் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக அக்கினி போன்ற ஜுவாலைகளாக இறங்கி வரும்போது அவர்கள் தலைகள் மேல் உட்காரும்போது இவர் இல்லை. இவர் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, தேமா குறிப்பாக என்ன செஞ்சார்னா, அவர் கூடயே இருந்து கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து கூடயே இருந்து யூதாஸ் கோரியத்தை கற்றுக்கிட்ட மாதிரி பவுலோட கூடயே இருந்து கற்றுக்கொண்டார். என்னையும் எம்பிரேயும் இதே மாதிரி ஆண்டவர் விட்டு அவர் பவுலை விட்டு விலகி போனார். ஏன்னா ஊழியம் வளரும்போது அதோடு சேர்ந்து என்ன வரும், பணமும் வளரும். பணம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி ஊழியக்காரர்கள்லாம் கும்பகோணத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க, ஒரு ஐயர் திருச்சியிலேருந்து டைசிஸ்லேருந்து கும்பகோணம் வந்தால் நம்ம சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் காரை கொண்டு நிப்பாட்டி, ஐயா வாங்கய்யா, எங்கேயா போகணும், நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல உலக பிரகாரமான சுகம். ஆண்டவரை விட்டு வழி விலகி போவதற்கு எல்லாமே நடக்கும். இந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு என்னாச்சு, ஜான் ஜெபராஜி உள்ளே போயிட்டான். இதான் நடக்கும். உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமான ஊழியக்காரர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோடே கூட நடந்து வந்த யூதாஸ் கரியத்தை இருந்தாலும் அநேக அற்புதங்களை அவனும் பார்த்திருக்கிறான், அவனும் அநேக அற்புதங்களை செய்தார். அவர்களை 2 பேராக அழைத்து கொண்டு அவர்களை ஊழியம் பார்க்குறதுக்காக ஊராக அனுப்பினார் ஆண்டவர் இல்லையா? என்னாச்சு, அத்தனை பேரும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்களா? இல்லை. அப்போ அதே மாதிரி இங்கே இந்த தேமா என்ன பண்ணுறான், இந்த உலகத்தின் மேல் ஆசையை வைத்து என்னை விட்டு விலகி போனான். அட் ஒன் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப் ஜான் மார்க் ஹேட் forsaken பால். வாழ்க்கையில் அவன் நடந்து வரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பவுலை விட்டு ஜான் மார்க் என்பவன் ஓடிவிட்டான். பட் ஹி வாஸ் ரீக்ளைம்ட் அண்ட் ரீஸ்டோர்ட். மறுபடியும் அவன் வந்து அவரோடு சேர்ந்து கொள்கிறான். தேமாஸ் forsook பால் அண்ட் apparently வாஸ் நெவர் ரீக்ளைம்ட். ஆனால் தேமா என்ன பண்ணான், பவுலை விட்டு போனால் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துக்குள்ளே போய் அழிஞ்சு போயிட்டான். எல்லாருக்கும் ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி மத்தேயுவில் என்ன சொல்கிறார், மத்தேயு 13ஆம் அதிகாரமாக என்ன சொல்கிறார், உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலே உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலே அவை பாக்கியம் உள்ளவைகள். எல்லாருக்கும் நான் இதை சொல்லலை. உணர்வு இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணால், அவர்கள் கண்ணார கண்டும் காணாதிருப்பார்கள், காதார கேட்டும் உணராதிருப்பார்கள். ஆண்டவருடைய வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதான் விதைக்கிறவனுடைய ஓமையில் அவர் சொல்கிறார். விதைக்கிறவன் ஒரு விதையை எடுத்து என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். ஆண்டவருடைய வசனம் எல்லாருக்கும் தாராளமாக இலவசமாக கிடைக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள் 1 60 1 100 பலன் கொடுத்தார்கள். மற்றவர்கள் இந்த உலகத்தின் மீது நெருக்கப்பட்டு முள்ளுள்ள இடங்களில் உலக ஆசையினாலே நெருக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டார்கள். கிறிஸ்டியன்ஸ் டுடே
என்ன ஆகுது? Loved this present world. Christians today can succumb to the world just as Demas did. தேமா செய்தது மாறிய இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு அடிபணிந்து போகிறார்கள். உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். என்னதான் நீ வசனத்தை சொன்னாலும், என்னதான் நீ வசனத்தை கற்றுக்கிட்டாலும், ஆமாம் வாங்க வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. ஆண்டவருடைய வசனத்திற்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை என்ன நினைப்பாங்க? நீங்கள் பைத்தியக்காரர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பைத்தியக்காரர்களாக தான் உலகத்தில் வாழணும். ஆண்டவருடைய அற்புதத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கிறீங்கள, அப்போந்தான் தெரியும், ஆஹா நான் உங்களை மாதிரி போகாமல் போயிட்டேனே அப்படின்னு கடைசி நேரத்தில். இன்றைக்கி அதான் அந்த முக்கியமான வசனம். களைகளையும் வளர விடுங்கள், களைகளை அறுத்துறாதீங்க. தேவதூதர்கள், தேவனுடைய சீடர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நாங்கள் போய் இந்த களைகளை பிடுங்கி விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். களைகளை பிடுங்குறேன்ற அந்த நேரத்தில் போய் நீங்கள் பாட்டுக்கு முதலையும் பிடுங்கி விடக்கூடாது, பயிர்களையும் நாசம் செய்து விடக்கூடாது. கலரை வளரட்டும். அவர்கள் உலகத்திற்குள்ளே போயிட்டாங்களா, போகட்டும். உலகத்திலே அப்படியே இருக்கட்டும். அவங்கள அழிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளையை அழிச்சு விடாத, அப்படியே போகட்டும். அப்போ பார்க்குற என்ன சொல்லலாம்? இந்தா கெட்டா போயிட்டான், அத்தனை அக்கிரமும் பண்ணான், நல்லா தானே இருக்கான், செழித்து வழங்குகிறான். அதான் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார், துன்மார்க்கன் பனையை போல செழித்து லீபனோனை போல ஓங்கி வளர்கிறான். நீங்கள் வயலில், நம்ம வயலில் போய் பார்த்தீங்கன்னா முதல் பயிர் வளர்கிறதுக்கு முன்பாகவே களை வேகமாக வளரும். பயிர் கதிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த களை வேகமாக கதிர் வச்சு பூவெல்லாம் ஊந்து அடுத்த பருவத்துக்கு தயாராகிடும். ஆனால் பயிர் அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து தான் வரும். இதுதான் உலகத்திலும் அதில் அன்பு கூறுவர்களும் ஓங்கி வளர்வார்கள். ஆனால் என்ன ஆகும்? அந்த அளவுக்கு வெற்றிகரமாக போக முடியாது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். களையை அறுத்துடக்கூடாது. ஏன்னா பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக களையை அறுத்துடக்கூடாது, அறுத்துடாதீங்கிறார். களையை நல்லா ஓங்கி வளரத்தான் செய்யும். வளரட்டும், நீ போய் அவசரப்பட்டு அதை கொன்றாத. அப்போ உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்தா கெட்டதெல்லாம் செய்கிறான், நல்லா இருக்கான், அவெல்லாம் கடவுள் கண்ணு இருந்தால் சாவ வேண்டியதானே இவெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கத்தின் காலத்திற்காக தம்முடைய பிள்ளைகளும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக களைகளை முடிவுரை வளர விடுங்கிறாரு. அதே மாதிரி தேமா அந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து இந்த உலகத்தை விட்டு ஓடிவிட்டான். நிறைய ஊழியக்காரர்கள், நல்ல சாதித்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த உலகத்தின் மேல் இச்சை வைத்து. ஜான் ஜெபராஜ் பேசும்போதே தெரியலையா, இனிமேல் நாங்கள் ஊழியக்காரங்கள்லாம் ஜெட்டில் வரப்போகிறோம், உங்கள் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி போடு. எதுக்கு இந்த ஆடம்பரம்? ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. பொருளாசை உள்ளவர்களாக இருக்காதீங்கன்னாரு. அதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அதன் கனியினாலே அந்தந்த மரத்தை அறிவீர்கள். அவன் பேசுகிற பேச்சு தெரிஞ்சு போயிடும். அப்போ மோகன் சி லாசரஸ் என்ன சொல்கிறாரு? நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா வரும். ஒரு மூட்டை நெல் விதைச்சாதான் 100 மூட்டை நெல் வரும். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தேவன் உங்கள் மனதிலே ஏவினால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. பூமியும் அது நிறைவும் தேவனுடையது. ஒரு ஊழியத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தேவன் அந்த ஊழியத்தை வளர்த்துவதற்காக என்ன வேணாலும் செய்வார். நீங்கள் முற்று முழுவதுமாக தேவனை நம்பியே இருக்க வேண்டும். இன்றைக்கி வசூல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தோடனே எல்லா பாதிரியார்களும் வசூல் செய்ய ஆரம்பித்து விட்டார். அது தேவனுடைய சித்தமே இல்லை. என்னுடைய ராஜ்யத்தை நீ வசூல் செஞ்சு ஒன்றும் பிடுங்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். தேவாதி தேவனுடைய ஊழியத்தை நான் கட்டுவதற்காக நான் எல்லாரிடத்திலும் பணம் வசூல் பண்ணி தான் செய்யணுமா? அதை விட அற்புதமான காரியங்களை அவர் செய்ய மாட்டாரா? அப்போ உங்களுடைய நம்பிக்கை பூரா எதில் போயிடும்? பணத்தின் மீது போயிடும். எவ்வளோ எஸ்டிமேட்டு, எவ்வளோ ஊழியக்காரர்களை நியமிக்கணும்? 10 ஊழியக்காரர்களுக்கு மாதம் 15,000 கொடுத்தா 1,50,000 லட்சம் நமக்கு வேணும். 10 இடத்துல சர்ச்சு கட்டணும், இதுக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும். அப்போ எவ்வளோ வசூல் பண்ணுறது? இந்த காரணத்திலே நீங்கள் போயிடுவீங்க, பொருளாதார மேம்பாட்டில் போயிடுவீங்க. உங்களுடைய மனம் முழுவதும் இந்த கணக்கில் இருக்கும். தேவனை பற்றிய பயமோ அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்ற விசுவாசமோ இல்லாமல் போய்விடும். இதைத்தான் சாத்தான் முதலில் எதிர்பார்க்கிறான். முதலாவது விசுவாசம் என்னும் கேடகத்தை உங்கள்கிட்ட பிடுங்கிடணும். அதுக்கப்புறம் எப்படி வேணால் உங்களை தாக்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்டியன்ஸ் டுடே கேன் சக்கம் டு த வேர்ல்ட் ஜஸ்ட் அஸ் டெமாஸ் டிட். ஹவ் ஈஸி இட் இஸ் டு மெயின்டைன் அ ரிலீஜியஸ் வெனீர் while all the time living for the things of this world. இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு யேசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவதற்கு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. தொட்ட 90க்கும் யேசப்பா, ஓ மை காட், ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே முற்றும் முழுவதுமாக வழிந்து வைப்பார்கள், விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். Demas thought that he could serve 2 masters. But eventually he had to make a decision. Unfortunately, he was made the wrong decision.
தேமா என்ன நினைத்தார் என்றால் இந்த உலகத்திலும் வாழ்ந்து கொள்ளலாம், தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்யலாம் என்று நினைத்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நிலையில் அவன் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டான். பவுலோடு செல்வதா, பவுலை விட்டு பிரிந்து இந்த உலகத்திற்குள் செல்வதா? அவன் என்ன நினைத்தான்? பவுலோடு சென்றால் ஒன்றும் கிடைக்காது, உலகத்திற்குள் போனால் ஆசீர்வாதமாக இருக்கலான்னு பவுலை விட்டு ஓடிவிட்டான். இன்றைக்கு உலகமே பவுலின் போதனைகளை எடுத்து செல்கிறது. அன்றைக்கு இவர்கள் எல்லாரும் பவுலை விட்டு விலகி போனார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களில் ஒருவர் பவுலாக இருக்கிறார். மற்றவர்கள் பேரே காணோம். ஏனால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொண்டவர்களில் ஒன்று 60 ஒன்று 100 பலன் தந்தவர்களில் ஒருவர் பவுல். அப்போ பேதுருவை ஏன் முன்னாடி கொண்டு வரல? பல இடத்துல உழப்புறான். யூதர்கள்ட்ட போனவுடனே ஆமாம்மா நீங்கள் சுன்னத்து பண்ணிக்கணும் அப்படின்னா, யூதர்கள்ட்ட வெளியில் வந்து சுன்னத்து பண்ணக்கூடாது. யூதர்களோடு சேர்ந்து இருக்கும்போது புறஜாதிகளோட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறான். வெளியில் வந்தோடனே மற்ற ஜாதிகளிடத்தில் உட்காந்து சாப்பிட்றான். இப்படி தடுமாறி கொண்டே இருந்ததுனால ஒரு நிலைப்பாட்டை அவன் எடுக்கவில்லை. அப்போ இயேசுவின் பிரதான சீடர்களில் ஒருவர் யார் என்றால் பவுலாக மாறிவிடுகிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? நான் யார் தெரியுமா? பரிசேயனில் பரிசேயன், கமாலியலின் பாதத்தண்டை கற்றுக்கொண்டவன், வேத நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஒரு பயம் என்கிட்ட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நான் தேவனுக்கு 100க்கு 100% வாழ்ந்தேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எனக்கு எதுவுமே வேணாம். அவருடைய பாதங்களை நான் பற்றிக்கொள்கிறேன். அவருடைய ரத்தம் மட்டும் எனக்கு போதும். எனக்காக ஜீவன் கொடுத்து, இந்த உலகத்திற்காக ஜீவன் கொடுத்த அந்த ஒன்று போதும், வேறு எதுவுமே வேண்டாம், எல்லாம் குப்பை நஷ்டம். ஒரே படியாக பிடிச்சிக்கிட்டான், உடும்புப்படியா வாழ்க்கையின் உயரத்திற்கே போயிட்டான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 850 கோடி பேரில் 700 கோடி பேர் பவுல் பேரை சொல்கிறார். அப்போ எத்தனை பேர், வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் சொல்லும்படியான ஒரு பெயரை இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்தார் இல்லையா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! 2000 ஆண்டுகள் ஆகியும் அவர் பேரை ஒருவனும் மறக்க முடியவில்லை. நம்முடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் உயர்த்துகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் மஸ்ட் ஹாவ் ஹர்ட் பால் கிரேட்லி வென் தேமாஸ் ஃபர்சுக் ஹிம். ஒருவேளை தேமா பவுலை விட்டு போகும்போது மிகுந்த வேதனை அடைந்திருப்பார் பவுல். இட் ஆல்சோ ஹர்ட் த ஒர்க் ஆஃப் த லார்ட். அது தேவனுடைய ஊழியத்திற்கும் பாதிப்பை உண்டாக்குகிறது. இன்றைக்கு தேவனுடைய பேரினாலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு துன்மார்க்கமாக வாழ்ந்து இப்படி தேவனுடைய சபையை சீரழிக்கிற போதகர்களை நீங்கள் பார்க்கும்போது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய சபைக்கும் அது மிகப்பெரிய கேடாக அமைகிறது. This decision hurt Demas most of all, for he wasted his life on that which could never last. இது அதை விட ரொம்ப முக்கியமான என்னன்னா, தேமா அவனுடைய வாழ்க்கையே அழித்து போயிட்டு விட்டான். இப்போ ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்துருக்கான் தேமா. என்ன பண்ண முடியும்? வெளிவரவே முடியாத அளவுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. Something to ponder today. What tends to lure you away from the faith if you are not as careful? நீங்கள் கவனமாக இருக்கவில்லை என்றால், ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் படிக்கவில்லை என்றால், தியானிக்கவில்லை என்றால், ஆண்டவர் சொல்படி நடக்கவில்லை என்றால், உங்களை அவன் ஆசை காட்டி மோசம் போகும்போது லியூர் படைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறது என்ன? மொபைலு, டிவி, யூடியூப்பு, கேம்ஸு, கிரிக்கெட். அதானே? தேவனுடைய வசனத்தை படிப்பதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்குகிறீர்களா? ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறதுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குகிறோம்? மிகுந்த எச்சரிக்கையாருங்கள். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நிச்சயமாக பக்தர்கள் உணர்ந்து எழுதுகிறார்கள். ஆண்டவரை தேடுங்கள். கிடைக்கக்கூடிய நேரத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒரு பாடலை போடுங்க. எப்பேற்பட்ட அருமையான பாடல்! நேற்று கூட அந்த பாடல் பாடிக்கிட்டே இருந்தேன்ல, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அன்று ஒரு காலத்தில் பயம் இருந்தது. ஆண்டவர் என்னை தூக்கி விட்டார், பயம் என்னை விட்டு ஓடி போய்விட்டது. இப்போ என்ன வந்தாலும் அஞ்சிடேன், இயேசு கைவிட மாட்டார், அந்த உறுதிக்குள் நான் வந்து விட்டேன். அன்று ஒரு காலத்தில் எனக்கு பயம் இருந்தது. அது ஏன்? அவிசுவாசத்தினாலே பயம் இருந்தது. அது அவிசுவாசத்தான். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டு கொண்டது. இனிமேல் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவரை, இயேசு கைவிட மாட்டார் என்னை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கைக்குள் வாழுங்கள். உலகத்தின் பக்கமாக போய்விடாருங்கள். உலகத்திலே ஒன்றுமில்லாதவர்களை, கடுகு விதை அது முளைத்த போது என்னாச்சு? ஆகாயத்து பறவைகள் அனைத்தும் தங்க முடியாத மிகப்பெரிய இடமாக மாறிவிட்டது. அது மாதிரி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய படிப்புக்கு நான் என்ன செய்யணும்?
என்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன செய்யணும்? நான் உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னை பார்க்கிறவர்கள் இதோ தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் யாரை தேர்ந்து கொள்வீர்கள்? அதான் நெகேமியா கேட்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அதான் அதில் வருது அடுத்தடுத்து ஒரு கர்த்தரையே சேவிக்கவில்லைன்னு வேற யாரை நீ சேவிப்பாய்? சகல நன்மைகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுத்து வருகிற தேவனை சேவிக்காமல் யாரை நீ தொழுது கொள்வாய் என்று கேட்கிறார். அதான் இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, விச் மாஸ்டர் வில் யூ சூஸ்? இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா? தேவனுக்கு பிரியமாக நடந்து அவருடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா? தேமா பவுலை விட்டு விலகி போனான். எண்ணெயும் எம்பரையும் விலகி போனார்கள். பர்னபாஸ் விலகி போனார்கள். அவர்கள் உலகத்தின் மீது ஆசை வைத்து இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து விலகி போகிறார்கள். நீங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை மற்றவர்களுக்கு இவைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது, அவங்களுக்கோ வெளிப்படுத்தப்படவில்லை. நான் உங்களுக்கு இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துங்கள். சரியா?